2021 தேர்தலில் திமுக அரசால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒரு சில இப்போ கனிமொழி அக்கா பேசும்போது கேட்கலாம். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோட 78 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும். கல்வி கடன் ரத்து செய்யப்படும். டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. அதில் பார்த்தோம் அப்படின்னா 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் கொடுப்போம்னு சொன்னாங்க. 75 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுப்போம்னு சொன்னாங்க. 65 ரூபாய்க்கு டீசல் கொடுப்போம்னு சொன்னாங்க. விவசாயிகள் கடன் ரத்துன்னு சொன்னாங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் மேலே டோல்கேட்டை மூடுவோன்னு சொன்னாங்க. நீட்டை ஒழிப்போன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த விதமான வாக்குறுதிகளும் அவங்களால நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த வாக்குறுதிகள்லாம் வழங்கி அன்றைக்கி வெற்றி பெற்று 5 ஆண்டு காலத்தை எப்படியோ எல்லா துறைகளையும் நஷ்டமாக இயங்கி முடிக்க போகிறாங்க. இந்த ஆட்சி மீண்டும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் அக்கௌண்ட்லேயும் பணத்தை போட்டு விட்டு அவங்க ஓட்டுகளை வாங்கி விடலாம் அப்படின்னு மக்களை ஓட்டு விற்பனைக்கு தான் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய இந்த திராவிட அரசு, திராவிட மாடல் ஆட்சி நம்மளுக்கு கண்டிப்பாக அவசியமா அப்படிங்கிறத யோசிக்கணும். நம்மளுடைய ஓட்டை விற்பனைக்கு அப்படிங்கிறத மறைமுகமாக இந்த பணத்தை கொடுக்கறது மூலமாக இன்றைக்கி வீடு வீடாக போய் நாங்கள் உங்களுக்கு 5000 ரூபா பணம் போட்டோம், 2000 ரூபா மாதம் இனி போட போகிறோம், இந்த மாதிரியான வாக்குறுதிகளை மட்டும் முன்னிறுத்தி வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த திராவிட ஆட்சியை தமிழகத்தில் இருந்து நீக்குவதற்கு எல்லாரும் உங்களுடைய பொன்னான வாக்குகளை யோசித்து வாக்களிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நன்றி.